ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts. 3-5 விடுங்க, நக்ஷத்ரா எடுங்க. நக்ஷத்ரா கார்பன் ஃப்ரீ அகர்பத்தீஸ். செய்யலாமா வேணாமா, இது நான் பண்ணனா கரெக்டாக வருமா, ரெண்டே விஷயந்தான். ஒன்று சக்ஸஸ் ஆக போகுது, இல்லை ஃபெயிலியர் ஆக போகுது. என்ன ஆனாலும் நம்ம அதுலேருந்து அடுத்த லெவல் நம்ம சரி பண்ணி தான் போக போகிறோம். இந்த வருடமே நான் என்ன சொன்னேன், கரெக்ஷன்ஸுக்கான வருடம். ஃபேமிலியில் ஒரு சில டிட்டாச்மெண்ட்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த டிட்டாச்மெண்ட் பாசிட்டிவாக தான் பார்க்கணும். அதாவது இப்போ வந்து உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, படிக்கிறதுக்காக இன்னொரு இடம் லொக்கேஷன் மாதிரி போகக்கூடிய ஒரு அமைப்போ, இல்லை வேலை பார்க்குறதுக்கு இன்னொரு ஊர் போகிற மாதிரியான ஒரு அமைப்போ, இது வந்து நல்லபடியான ஒரு பிரிவு அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம சொல்லலாம். கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் போகிற மாதிரி. இப்போது ரிஷபத்துக்கு டைம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், பாதி பேர் ஒத்துக்கவே மாட்டேங்க. ரிஷபத்துக்கு டைம் நல்லாயிருக்கு அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு 10ஆம் ஸ்தானத்தில் ராகு வராரு அப்படிங்கிறப்போ திடீர்னு ஒரு க்ரோத், திடீர்னு ஒரு இடம் மாறி போகிற மாதிரி, நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரியான விஷயங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த சுக்ரன் ராகு இந்த காம்பினேஷன்ஸ் நீங்கள் பார்க்கும்பொழுது பிரம்மாண்டத்தை தான் காட்டும். குருவை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, 2ல் இருக்கக்கூடிய குருவை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறீங்க, உங்களுடைய வாக்குஸ்தானங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு இருக்கிற நாலேஜை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறீங்க, சொல்லி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மைண்டில் பதியும். ரிஷபத்துக்கு இந்த வருடம் அதுவும் முக்கியமாக இந்த மீடியா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்க்கும் பொழுது நல்ல க்ரோத் அப்படிங்கிறது இருக்குது. ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பெண்களையுமே ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிறதும் செழிப்பாக வச்சுக்கிறதுமே உங்களுக்கு ஒரு க்ரோத் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ரிஷபராசிக்கு. மத்தியம வயதில் இருக்கிறவங்க வந்து உங்களுடைய சுகர் லெவலையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதும் நான் வந்து இங்கே சொல்லிக்கிறேன். ஸோ ஹெல்த்தும் இங்கே கவனம். ஏன்னா நிறைய இடத்துல நீங்கள் ட்ராவல் பண்ணி போக போகிறீங்கன்னு சொல்லியாச்சு. அப்போது வெளியில் நீங்கள் உணவு முறைகள் சாப்பிட்றீங்கன்னா அதில் ஒரு டயட் மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் ரிஷபராசிக்கு. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது 2026 ஏப்ரல் 14ஆம் தேதி வரக்கூடிய சித்திரை தமிழ் புத்தாண்டு அனைவருக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்குறப்போ, இந்த தடவை வந்து செவ்வாய்க்கிழமையில் வந்து வருது. அதாவது விஸ்வாவசுலிருந்து பராபவ ஆண்டு அப்படின்னு பார்க்கப்படுது. பராபவ ஆண்டு அப்படின்னா என்ன அப்படின்னா, கரெக்ஷன்ஸ் எல்லாமே செஞ்ச பிழைகளை நம்ம எப்படி திருத்திக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் வந்து பராபவ ஆண்டாக பார்க்கப்படுது. ஸோ செவ்வாய்க்கிழமையில் மேஷ ராசியில் சூரியன் வந்து நிற்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து சித்திரை திருநாளாக பார்க்கப்படுது. கரெக்டாக சூரியனுடைய டிகிரி எந்த இடத்துல வந்து கரெக்டாக நம்ம நிற்கிதுன்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதுதான் வந்து சித்திரை திருநாளாக பார்க்கப்படுது. ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக அந்த 360 டிகிரி 180 டிகிரி அப்படிங்கிறதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பார்க்குறோம் இல்லையா. இந்த திசையில் தான் இந்த சூரியன் உதிக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்ம சின்ன வயசுலலாம் படிச்சிருப்போம். ஸோ அந்த நாள் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து சூரியன் உதிக்குது அப்படிங்கிறது தான் வந்து சித்திரை திருநாளாக கொண்டாடப்படுது. இந்த தமிழ் புத்தாண்டு 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரிஷப ராசிக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது, உங்களுக்கு குரு 2ஆம் வீட்டில் இருக்கிறாங்க, சனி வந்து 11ஆம் வீட்டில் இருக்கிறாங்க, கேது வந்து 4ஆம் வீட்டில் இருக்காங்க, ராகு வந்து 10ஆம் வீட்டில் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த காம்பினேஷன்ஸே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. என்னென்னா, கேது இருக்கக்கூடிய இடத்தை எப்போவுமே நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். ஃபேமிலியில் ஒரு சில டிட்டாச்மெண்ட்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த டிட்டாச்மெண்ட் பாசிட்டிவாக தான் பார்க்கணும். அதாவது இப்போ வந்து உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, படிக்கிறதுக்காக இன்னொரு இடம் லொக்கேஷன் மாதிரி போகக்கூடிய ஒரு அமைப்போ, இல்லை வேலை பார்க்குறதுக்கு இன்னொரு ஊர் போகிற மாதிரியான ஒரு அமைப்போ, இது வந்து நல்லபடியான ஒரு பிரிவு அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம சொல்லலாம். கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் போகிற மாதிரி, இல்லை நீங்களே கூட எங்காவது ஒரு ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி, நீங்கள் அதிகமாக ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ், இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். மற்றபடி அந்த கேது வந்து பெரிய கெடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணாது. இப்போது ரிஷபத்துக்கு டைம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், பாதி பேர் ஒத்துக்கவே மாட்டேங்க. ரிஷபத்துக்கு டைம் நல்லாயிருக்கு அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு 10ஆம் ஸ்தானத்தில் ராகு வராரு அப்படிங்கிறப்போ திடீர்னு ஒரு க்ரோத், திடீர்னு ஒரு இடம் மாறி போகிற மாதிரி, நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரியான விஷயங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த சுக்ரன் ராகு இந்த காம்பினேஷன்ஸ் நீங்கள் பார்க்கும் பொழுது பிரம்மாண்டத்தை தான் காட்டும். அந்த சுக்ரன் எவ்வளோ பிரம்மாண்டமாகுது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். அப்போ அதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்குங்கிறப்போ, அதோடு சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஜென்ரலாகவே ரிஷபராசியில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு தயக்கம் இருக்கும், ஸ்டார்டிங் ப்ராப்ளம்ங்கிற ஒரு விஷயம் இருக்கும், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். செய்யலாமா வேணாமா, இது நான் பண்ணனா கரெக்டாக வருமா, ரெண்டே விஷயந்தான். ஒன்று சக்ஸஸ் ஆக போகுது, இல்லை ஃபெயிலியர் ஆக போகுது. என்ன ஆனாலும் நம்ம அதுலேருந்து அடுத்த லெவல் நம்ம சரி பண்ணி தான் போக போகிறோம். இந்த வருடமே நான் என்ன சொன்னேன், கரெக்ஷன்ஸுக்கான வருடம். அப்போ எங்கேயாவது அப்போது அகலக்கால் வைக்காமல் முதல் சின்னதாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
நல்லா இருக்குன்னா கொஞ்சம் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா குரு இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு எக்ஸ்பேன்ஷன் அண்ட் க்ரோத் இந்த வருட கடைசியிலேருந்து அந்த எக்ஸ்பேன்ஷன் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். எடுத்தோன்னா பிரம்மாண்டம் அப்படிங்கிறது வந்து ரிஷபம் போயிடக்கூடாது. அதோடு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு 10ஆம் இடத்துல ராகு இருக்குது அப்படின்னா கற்பனை சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துரும் அப்படிங்கிறது தான். ஸோ உங்களுக்கு அந்த நாலேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து செதறிடக்கூடாது. குருவை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா 2ல் இருக்கக்கூடிய குருவை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறீங்க, உங்களுடைய வாக்குஸ்தானங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு இருக்கிற நாலேஜை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறீங்க, சொல்லி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மைண்டில் பதியும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணணும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து இந்த வருடம் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா 10ஆம் இடம் ராகு அப்படிங்கும் பொழுது சுக்கிரன் ராகுடைய காம்பினேஷன் பிரம்மாண்டம். அப்போது நீங்கள் வந்து இன்னும் ஒரு தேஜஸ் அதிகமாகவே கூடும் அப்படின்னே சொல்லலாம் ரிஷபத்துக்கு. ரிஷபராசியில் இருக்கவங்களுக்கு வந்து பிஹைண்ட் த ஸ்க்ரீன் வேலை பார்க்குறவங்களும் இருப்பீங்க, சில பேர் உங்கள் வாய்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணக்கூடியவங்களாக இருப்பீங்க. அப்போ உங்களோட விசுத்தி சக்கரங்களை ஆக்டிவேட்டாக வச்சுக்கிறது, கொஞ்சம் யோகாசன பயிற்சி முறைகள் பண்ணுறது, பாடி மூமெண்ட்ஸ் இருக்குது, பாடி ஸ்ட்ரெச்சஸ் கொஞ்சம் பண்ணுறது, கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது, கொஞ்சம் உங்களுடைய ஹெல்த்தில் ஃபுட் ஸ்டைல் கொஞ்சம் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா ரிஷபத்துக்கு இந்த வருடம் அதுவும் முக்கியமாக இந்த மீடியா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்க்கும் பொழுது நல்ல க்ரோத் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ பாலிட்டிக்ஸில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா இங்கே சுக்கிரன் ராகு காம்பினேஷன், குருவோடைய காம்பினேஷன் அப்படின்லாம் பார்க்கும் பொழுது பெண் குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பேசுகிறதும், அதில் நிறைய ஐடியாலஜிஸ் நீங்கள் கொடுக்குறதும், பெண் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்கீம்ஸ் கொண்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பேசி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கும் பொழுதும், பெண் குழந்தைங்களுக்கு படிக்க முடியாமல் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு, கொஞ்சம் வசதி கம்மியாக இருக்கக்கூடிய பெண் குழந்தைங்களுக்கு ஏதாவது நீங்கள் வந்து இந்த ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் ஏதாவது வாங்கி கொடுக்குறீங்க, படிப்பு ரீதியாக ஏதாவது ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு க்ரோத் அப்படிங்கிறது அங்கிருந்தே வரும். அப்போது பெண் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பொதுவாகவே ரிஷபத்துக்கு என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த ரிஷபத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு குடும்பத்தில் ஏதோ ஒரு பெண் சாபம் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லுவாங்க. அப்போ இந்த பெண் சாபத்தை நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணிக்கணும்? இப்போ இந்த வீட்டில் நீங்கள் ஆணாக இருக்கிறீங்க, பெண்ணாக இருக்கீங்க, யாராக இருந்தாலுமே இன்னொரு பெண்ணை வந்து நல்லபடியாகவே பார்க்கணும். ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பெண்களையுமே ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிறதும் செழிப்பாக வச்சுக்கிறதுமே உங்களுக்கு ஒரு க்ரோத் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ரிஷபராசிக்கு. இப்போ வந்து ரிஷபராசியில் இருக்கவங்களுக்கு நான் வந்து விசுத்தி சக்கரத்தை பத்திரமா பார்த்துக்கணும்னு நான் சொன்னேன் இல்லையா, அதாவது உங்களுடைய த்ரோட் சக்கரம், உங்களுடைய குரலை பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸு, நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு முறைகள், இது எல்லாமே வந்து த்ரோட்டை இன்ஃபெக்ட் பண்ணிடக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது. அட் த சேம் டைம் சுகர் லெவலையும் மத்தியம வயதில் இருக்கிறவங்க வந்து உங்களுடைய சுகர் லெவலையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதும் நான் வந்து இங்கே சொல்லிக்கிறேன். ஸோ ஹெல்த்தும் இங்கே கவனம். ஏன்னா நிறைய இடத்துல நீங்கள் ட்ராவல் பண்ணி போக போகிறீங்கன்னு சொல்லியாச்சு. அப்போது வெளியில் நீங்கள் உணவு முறைகள் சாப்பிட்றீங்கன்னா அதில் ஒரு டயட் மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் ரிஷபராசிக்கு. இப்போ ரிஷபராசியில் இருக்கவங்க வந்து திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து 2ல் குரு இருக்கிறாரு அப்படிங்கிறப்போ குடும்பஸ்தானத்திலே குரு வந்து உட்கார்ந்துட்டாருன்னா குரு தான் மங்களகரமான விஷயங்களுக்கு குருவே துணை இல்லையா. ஸோ குரு வந்து நல்ல ஒரு வாழ்க்கையில், அதாவது உங்களுக்கு நல்ல ஒரு சுபிக்ஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும், வீட்டில் நல்ல காரியங்கள் பேசக்கூடிய அமைப்புமே வந்து இந்த வருடம் ரிஷபராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. மகாலட்சுமி வழிபாடு அப்படிங்கிறது பொதுவாகவே ரிஷபராசியில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடிய அஷ்டலட்சுமி கோயில் போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது, நிறைய லக்ஷ்மி சம்மந்தப்பட்ட விஷ்ணு வழிபாடு, பெருமாள் லக்ஷ்மிக்கு நிறைய வெள்ளை மலர்களை கொடுத்து நீங்கள் வழிபாடு பண்ணும் பொழுது, அதே போல் அன்னதானம் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா கற்கண்டு சாதம் கொடுத்து ரிஷபராசியில் இருக்கவங்க அன்னதானம் பண்ணுறீங்க, இல்லை வீட்லேயே கூட நீங்கள் ஒரு கற்கண்டு சாதம் படைச்சு லக்ஷ்மிக்கு படைச்சு ஒரு வெள்ளிக்கிழமை போல் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா செழிப்பு அப்படிங்கிறது வந்து ரிஷபராசிக்கு உறுதியாகவே இருக்குது இந்த தடவை தமிழ் புத்தாண்டிலிருந்து. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts. 3-5 விடுங்க, நட்சத்திரா எடுங்க. நக்ஷத்ரா கார்பன் ஃப்ரீ அகர்பத்தீஸ்.